ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சுட சுட சாம்பார் சாதமும் வாழைக்காய் வறுவலும் பார்க்கலாம். ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி ஈஸியாக நம்ம காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இதை ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்க தேவையில்லை, நம்ம லாஸ்ட்டாக தாளிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா போதும், ரொம்ப தேவைப்படாது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா போதும். அதில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கூட போட்டுக்கலாம், நீங்கள் அப்புறமாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முருங்கைக்காய் மட்டும் என்கிட்ட இருக்குது, ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு இப்போ மசாலா போட போகிறோம். அதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இதுதான் இதோட தேவையான அளவு மசாலா. வேறு எந்த மசாலாவும் நம்ம இப்போ அரைச்சி ஆட் பண்ண போகிறது, ஏன்னா ஈஸியாக நம்ம காலையில் சமைக்கணும்ல, இதை தான் கரெக்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அது வந்து லெமன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் புளி தண்ணி. நான் டோட்டலாக 2 கிளாஸ் ரைஸு, 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு. ஸோ 2 கிளாஸுக்கு 10 டம்ளர் தண்ணி வந்து அளவு வச்சுருக்கேன். குக்கரை வந்து மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில், உங்கள் குக்கரை எந்த விசில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து கொட்டி தாளித்து இந்த சாம்பார் ரைஸில் கொட்ட போவோம். உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் ரைஸ் வந்து நைட்டு வரைக்கும் கெட்டி ஆகவே ஆகாது. என்னென்னா 1:2 ரேஷியோவில் தண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கட்டியே ஆகாது. பாருங்கள், எண்ணெயாக சுட சுட சாம்பார் சாதம் சாப்பிட்டுங்க. தேங்க்யூ.